எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த ஒளி பிரகாசிப்பிக்கிற ஒளி. பிரகாசிப்பிக்கிற என்றால் ஒன்றில் நாம் பிரகாசம் குறைந்தவர்களாய் இருந்திருக்க வேண்டும், அல்லது இருளிலே இருந்திருக்க வேண்டும். ஆம், நாம் பாவ இருளில் அகப்பட்டு அந்த காலத்தில் அல்லவா இருந்தோம். எம்மை பிரகாசிப்பிக்க இயேசு ஒளியாக வந்தார். அதைத்தான் நாம் இந்த மார்கழி மாதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொண்டாடுவது நல்லது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்து பிறந்தார் என்பதை அறிந்து ஒரு நன்றி உணர்வோடு இந்த நாட்களை கொண்டாடுவது மிகவும் நல்லது. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்து கிறிஸ்துவோடு உள்ள உறவை இழந்து போனோம். நம்மில் உயிர் கொண்ட பாவத்தை சாகடிக்காமல் நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவன் கொண்டு பிழைக்க முடியாது. எனவே எம் பாவங்களை எம்மை விட்டு அகற்றி எமக்கு புது வாழ்வு தருவதற்காக இயேசு தன்னைத்தானே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதாவது கோதுமை மணியானது மண்ணுக்குள் சென்று செத்தால்தான் முளைத்து செடியாக வளர்ந்து மிகுந்த பலனை தரும். இப்படியாக இயேசு நம்மை அழகாக வாழ வைப்பதற்காக கசையினாலும் வாரினாலும் அடிக்கப்பட்டு தசையில் பிக்கப்பட்டு தன்னை அலங்கோலமாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு மெழுகுவத்தியானது எப்படி தன்னை உருக்கி எமக்கு ஒளி கொடுக்கிறதோ அப்படியாய் எமக்காக தன்னை உருக்கியவர் இயேசு. இந்த ஜீவ பலியை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் நிலவன் கடைக்கு சென்றிருந்தார். அப்போ அந்த தெருவில் ஒருவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு இருந்தார். யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. காசு வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே துன்புறுத்தி கொண்டிருந்தார். அவரின் அருகில் அவரது குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் அழுகை சத்தம் நிலவனின் காதுகளை கிழித்தது. அப்படியொரு அழுகை. இது எதையுமே கண்டுகொள்ளாமல் மக்கள் கூட்டம் அங்குமிங்கும் சென்று கொண்டிருந்தது. நிலவன் அவருக்கு உதவ எண்ணினான். அவரிடம் 10 ரூபாய் கொடுத்தான். சந்தோஷத்துடன் வாங்கி கொண்டு திரும்பவும் தன்னை சாட்டியால் அடித்துக் கொண்டிருந்தார். நிலவன் நின்ற இடத்திற்கு அருகில் ஒரு கண்டறியாத முதியவர் பொம்மைகள் விற்று கொண்டிருந்தார். அவர் நிலவனை அழைத்து 20 ரூபாய் கொடுத்து சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கும் அந்த நபரிடம் கொடுக்க சொன்னார். நிலவனுக்கு மிக பெரிய ஆச்சரியம். ஐயா, உங்களையே யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்கள், அப்படி இருந்தும் அவருக்கு உதவுகின்றீர்களே என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் சொன்னார், அந்த குழந்தை பசியால் அழுகிறது. அந்த அழுகையை கேட்கையில் மனசு வலிக்கிறது. இந்த கடை வீதியில் 10 ரூபாய்க்கு எந்த உணவும் கிடையாது. குறைந்தபட்சம் 20 ரூபாய். 20 ரூபாய் கிடைப்பதற்காக அந்த தந்தை சாட்டைகளால் தன்னை அடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் கஷ்டப்பட்டு உழைத்து பிழைத்தால் ஒழிய குடும்பத்தின் பிள்ளைகள் நன்மையையும் மேன்மையையும் காண முடியாது. அந்தபடி இந்த பிள்ளையின் பசி போக்க தகப்பன் எப்படி தன்னை வருத்தினாரோ இதற்கு மேலாய் நம் எல்லோருக்கும் அன்பு தகப்பன் இயேசு அவ்வளவாய் பாடுபட்டார். அவரின் மரணம் நமது பாவத்தினாலும் நமது பிள்ளைகளினாலுமே உண்டாயிற்று. அவரது பாவத்துக்காக அவர் மரிக்க அவர் பாவி அல்ல. நமது பாவத்துக்காக அவர் மரித்ததினால் நமக்கு நன்மைகள் உண்டாயிற்று. எனவே இப்போதும் அவருக்கு நன்றி கூறி நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்முடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்த யாவற்றை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. கோடி நன்றி ஏசப்பா. இருளில் இருந்த எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்க. பாவ சேற்றில் கிடந்த எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பினால் எங்களை அலங்கரித்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உம்மிடத்திலே நாங்கள் கிருபை வேண்டி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.